நெல்லையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தமிழகத்தில் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத மாணவர்கள் தயாராகி வருகின்றனர். இது குறித்த நெல்லையில் கள நிலவரம். நிச்சயமா ஜனனி, SLC என்ன சொல்லக்கூடிய அரசு பொதுத்துறையான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது இன்று காலை 10 மணிக்கு துவங்கி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 22,601 மாணவிகள் இந்த தேர்வுகளை எழுதுகிறார்கள். இதற்காக 96 மையங்கள் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 12 சிறைவாசிகள் பாளையங்கோட்டையில் உள்ள மத்திய சிறையில் தங்கள் தேர்வுகளை எழுதுகிறார்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது பாளையங்கோட்டையில் உள்ள தூய இன்னாசியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் இருக்கிறோம். இந்த பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகள் தங்கள் தேர்வை எழுதுவதற்காக தயார் நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 22,601 மாணவ மாணவிகள் இந்த தேர்வுகளை எழுதுகிறார்கள். இதில் 11,358 மாணவர்களும் 11,243 மாணவிகளும் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். இதற்காக 96 மையங்கள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தனி தேர்வுக்கு எழுதுவதற்கு 6 மையங்கள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்கள் சொல்வதை எழுதுவதற்காக 238 ஆசிரியர்கள் தங்கள் தயார் நிலையில் உள்ளார்கள். அதே போல பொது தேர்வு பணிகளுக்காக தேர்வு முதன்மை கண்காணிப்பாளர்கள் 96 பேரும், அதே போல துறை அலுவலர்கள் மற்றும் 6 கூடுதல் முதன்மை கண்காணிப்பாளரும் 6 கூடுதல் துறை அலுவலர்களும் கிட்டத்தட்ட பலர் தங்களுடைய இந்த தேர்வு பணிகளில் ஈடுபட உள்ளார்கள். 1230 ஆசிரியர்களும் 160 ஆசிரியர்களும் பறக்கும் படையினரும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் மேலும் காப்பி அடிப்பதை தடுப்பதற்காக இதுபோன்ற பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் அலுவலக பணியாளர்கள் தேர்வு எழுத வருவதற்கும் உதவியாளர்கள் நியமனமும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்று காலை சரியாக 10 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த அரசு பொது தேர்வை எதிர்கொள்வதற்காக மாணவ மாணவிகள் தங்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். பாளையங்கோட்டை உள்ள தூய இன்னாசியார் பெண்கள் பள்ளியில் நேரடியாக மாணவிகள் தங்களுடைய தேர்வு எழுதுவதற்காக தற்போது இறைவனிடம் ஜெபம் செய்யக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய இறைவனுடைய பிரார்த்தனை செய்து நேரடியாக இந்த அரசு பொது தேர்வை இவர்கள் முதலாக 10ஆம் வகுப்பை எதிர்கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்கள் தேர்வை எழுதுவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கான தேர்வு பயத்தை போக்குவதற்காக ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் பல்வேறு விளக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் தேர்வு எழுதும் போது எந்தவித ஒரு பதட்டமும் இல்லாமல் தாங்கள் படித்ததை நேரடியாக எழுத வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தற்போது வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நிமிடத்தில், குறிப்பாக சரியாக 10 மணி அளவில் அவர்கள் நேரடியாக அந்த தேர்வு மையத்திற்கு சென்று அங்கிருந்து தேர்வு துவங்கும். ஜனனி, நிலையிலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ். தற்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத மாணவர்கள் தயாராகி வருகின்றனர். 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத தயாராகி வரும் நிலவரத்தை நாம் தற்போது பார்த்தோம். இது குறித்து சென்னையிலிருந்து ராம்குமார், நெல்லையிலிருந்து செல்வராஜ் மற்றும் திருச்சியிலிருந்து இளவரசன் கள நிலவரங்கள் வழங்கினர். உங்கள் அனைவருக்கும் நன்றி.